இப்ப வந்து திருவண்ணாமலை ரொம்ப பிரபலமாயிடுச்சு. ஒரு காலத்துல அது எப்படி இருந்துச்சு எனக்கு தெரியாது. இன்னும் இப்ப பிரபலமாச்சு. இவ்வளவு என்ன ஏன்னா இப்ப ஆந்திராலேருந்து நெறைய பேர் வராங்க. அது மட்டும் எல்லாங்க இல்லாம தெலுங்கு தேசம் ஆகி போச்சு சார் அது. அது எல்லாம் ஆந்திராவுல தான் எழுதியிருக்காங்க. நெறைய ஹோட்டல்ல பேர் இருந்து எல்லாம் தெலுங்குல தான் இருக்கு. எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது, திருவண்ணாமலையில நீங்க கண்ட ஒரு விஷயம்னு இருக்கும்ல. ஏன்னா நீங்க இவ்வளோ வருஷமா சொல்றீங்க. 400 வருஷம் உள்ள சித்தர்லாம் இன்னும் இருக்காங்க அங்க அப்படின்னு. இருக்காங்க சார். அங்கேயும் திருவண்ணாமலை இருக்காங்க. ஆமா இருக்காங்க. ஓகே. திருவண்ணாமலை. நீங்க கண்ட விஷயம் நாங்க திருவண்ணாமலை. வந்து நான், விஜயசாந்தி அந்த நடந்து போயிருக்கோம். ம். பௌர்ணமிக்குல விஜயசாந்திலாம் நெறைய வாட்டி போயிருக்கோம். கிரிவலம். கிரிவலம். அதே மாரி ராமராஜன் சார் நளினி மேடம் நாங்க நெறைய வாட்டி போயிருக்கோம். ம். போயிருக்கோம். அந்த அந்த காலத்துல. அப்போலாம் நம்ம சும்மா சுத்திட்டு வந்துருவோம். இப்போ லேட்டஸ்ட்டா நானும் வெங்கடேஷ் சாரும் ஒண்ணு போனோம். சொல்லட்டுமா? அத சொல்றேன். ரொம்ப இதா இருக்கும். நாங்க அந்த கள்ளக்குறிச்சியில ஷூட்டிங் சார். ஷூட்டிங் முடிச்சுட்டு அது மினிஸ்டரோட தம்பி பையன் தான் ஹீரோ. அப்ப நான் இந்த மாரி கோயிலுக்கு போனோனே, அப்ப மினிஸ்டர் என்ட்ட பேசுறாரு. "நாங்க போங்க நான் சொல்லிடுறேன்" அப்படின்ட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அவரே மினிஸ்டர் ஃபோன் பண்ணி எங்க இருக்கீங்கன்னாரு. 5 கிலோமீட்டர் இருக்கு இன்னும் கோயில்கிட்ட. சரி நான் எல்லாம் சொல்லிடுறேன் போங்க அப்படின்ட்டாரு. நான் கோயில்கிட்ட போயிட்டு ஃபோன் போடுறேன் எடுக்கல அவரு. ம். யார்ட்ட சொன்னாருன்னு எனக்கும் தெரியாது. சொல்லியிருக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா எடுக்கவே இல்ல. எத்தனையோ வாட்டி போட்டு போட்டு பார்க்குறேன் எடுக்கல. கூட்டம் வந்து 5 கிலோமீட்டர் நிக்குது. அன்னைக்கு ஏதோ ஒரு விசேஷ நாள். வெங்கடேஷ் சார் சொன்னாரு, "மாஸ்டர் இதுக்கு மேல கோயிலுக்குலாம் போ முடியாது. இங்கேருந்து அப்படியே கும்பிட்டு போலாம்." அப்படின்னு அவர் கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு. "இருங்க சார் வாங்க. சிவன் நம்மள உள்ள கூப்பிட்டுருக்காரு. போவோம் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, நான் மெயின் வழியா போய் போலீஸ்லாம் நிக்கிறாங்களா போய் சொல்ல, நான் ஜாகுவார் தங்கம். "சார் எனக்கு தெரியும் உங்கள. உள்ள போனா யார் அதிகாரிய பார்க்குறது?" அப்படின்ட்டேன். அப்பதான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ பெண்கள் பிரச்சனைங்க. ஏதோ ரேப் பண்ணிட்டாங்க வெளிநாட்டு பொண்ணு அப்படின்ட்டு ஏதோ பிரச்சனை ஆச்சு. அதனால அவங்க சொன்னாங்க, "இல்ல, இல்ல இது இந்த மாரி இருக்கு. அதனால இது வேற வழியா போங்க" அப்படின்னாங்க. சரி உடனே வெங்கடேஷ் சார் "வாங்க மாஸ்டர் இதெல்லாம் முடியாது மாஸ்டர். அதெல்லாம் விட மாட்டாங்க" அப்படிங்கிறாரு. "இருங்க சார்" அப்படின்னு வெளிய வரேன் சார். ஒருத்தர் ஒரு வேஷ்டி கட்டி, மாலை போட்டு, ஒரு துண்டு தலையில கட்டியிருந்தாரு. வெங்கடேஷ் சாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நாங்க 2 பேரும் தான் போனோம். அவர் வந்து, "மாஸ்டர் என்ன மாஸ்டர் எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறாரு. என்னன்னா அவர் சொல்றாரு, "நான் உங்களோட பரம ரசிகன்." எனக்கு சரி ஓகே. சரிங்க சார் சொல்லுங்க. எங்க போறீங்க? கோயிலுக்கு தான் அதான் பக்கம் அப்படி போகணும்னு சொல்றாங்க. யார் சொன்னா இப்படி வாங்க. எந்த இடத்துல போலீஸ் தராங்க, அதே வழியா எங்கள கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு 3 மணி நேரம் சார். அங்க வந்து சிவன் அபிஷேகம் நடந்துகிட்டு எங்கள அங்க கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டாரு. உள்ள உட்கார முடியாதாம். உட்கார வச்சுட்டாரு. போட்டு விபூதி மட்டும் இவ்வளோ குடுத்தாங்க சார் எனக்கு. அவ்வளோ குடுக்கவே மாட்டாங்களாம். அங்கேருந்து எடுத்து அப்படியே குடுத்தாங்க. அப்புறம் சந்தனம். நெறைய இதெல்லாம் குடுத்தாங்க. அப்புறம் அங்க அங்க வந்து ஒரு ஃபுல்லா சுத்தி தியானம் பண்றது எல்லாம் பண்ணிட்டு, ஒரே ஒரு மரத்துல மட்டும் ஒரு சித்தர்கள் அங்க இருக்காங்க. அது ஒரு பள்ளி மாரி நல்லா பெருசா வருவாங்க எப்பமாவது. எப்ப வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கரெக்ட்டா அந்த பள்ளி வருது. ம்.